இல்லை ஒரு நிமிடம் என்ன அவரை விட்டுட்டாங்க, நம்ம விடக்கூடாதுல்ல, யாரையும் விடக்கூடாது. ஆமாம், அன்சர் மில்லத் அவர்கள் ஒரு நிமிடம் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும்படி அன்போடு வேண்டும். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கின்ற ஓர் இறைவனுக்கு உரித்தாகுக என்று கூறி அஸ்ஸலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று கூறி புரட்சியாளர் அல்ஹாஜ் ஷஹீத் அஹமது அலி பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தலை இன்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறார். கொண்டாட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த வீரன் விதைக்கப்பட்டதால் தான் இன்று உணர்ச்சிகள் பொங்க இந்த மண்ணில், இந்த ஆயக்குடி மண்ணில் நாம் எல்லாம் வீரம் விதைக்கப்பட்டு நம் உள்ளிருந்து பொங்கி எழுந்து வந்து இங்க நிற்கிறோம். அந்த மாவீரனுக்கு புகழ் அஞ்சலி செலுத்த, புகழ் வணக்கம் செலுத்த எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம் ஏதாவது சொன்னா இவர்கள் பழனி பாபாவை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். பழனி பாபா அவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அல்ல. ஏன்னா பழனி பாபாவை, அவர் பெயரை சொல்ல, அவர் புகைப்படத்தை பயன்படுத்த நடுங்கிய தலைவர்கள் அன்று இருந்தார்கள். இன்று ஆட்சியாளர்களின் கொட்டடியில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்று மன்னன் கேஎம் ஷரீப், புரட்சியாளர் பழனி பாபாவுடைய சமூகங்களின் கூட்டமைப்பு என்கின்ற தத்துவத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும். இந்த என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் புரட்சியாளர் அவர்களை நம்முடைய கையிலே, நம்முடைய கரங்களிலே இன்று கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே என்று சொன்னால் இன்று முகநூலிலே சரி, யூடியூப்ல எதுல திறந்து பார்த்தாலும் ஐயா புரட்சியாளர் பழனி பாபா உங்கள் முன்னே நிற்கிறார்னா அதற்கு மிகப்பெரிய உழைப்பு புரட்சியாளரின் பழனி பாபாவின் தலைமகன் அண்ணன் கேஎம் ஷரீப் அவர்களுக்கு மட்டும்தான் என்று இந்த இடத்தில் நான் தெல்ல தெளிவாக கூறுகின்றேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் வீர மரணம் அடைந்த பிறகு, ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து எல்லாம் வல்ல ஓர் இறைவன் கொடுத்த பிறகு அவர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்தார்கள் என்று யார் யாருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு தெரியும். அவர்களோடு அன்று கரம் கோர்த்து நின்று அந்த நிகழ்வில் அவர்கள் சங்கடப்பட்ட நேரத்தில் துணையோடு நின்றவர் தான் அண்ணன் கேஎம் ஷரீப். அதனால்தான் அவர் தலைமகன் என்று எங்களை போன்றவர்கள் சொல்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரட்சியாளர் பழனி பாபாவை நாங்கள் அரசியல் செய்வதற்காகவும் எங்கள் வயிற்று பிழைப்பை நடத்துவதற்காகவும் செய்யவில்லை. இந்த இரண்டாம் கட்ட பிள்ளைகள் பழனி பாபா அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை போல வாழ வேண்டும், அவரை போல் நாமும் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற வேண்டும், பாசிசத்தை ஒழிக்க வேண்டும். பாசிசத்தை ஒழிப்போமா? சொல்லுங்கள் தோழர்களே, பாசிசத்தை ஒழிப்போமா? பாசிசத்தை ஒழிப்போமா? மதவெறி ஆட்சியாளர்களை தகர்த்தெறிப்போமா? அண்ணன் கேஎம் ஷரீப் அவர்களுடைய தலைமையில், நிச்சயமாக அவருடைய தலைமையில் வரலாறு ஒரு மிகப்பெரிய விடையை சொல்லும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அது இன்னைக்கு மனோஜ் பேசும்போது உணர்ந்தேன், ராயல் சித்திக் பேசும்போது உணர்ந்தேன், ஷரீப் ராசிக் பேசும்போது உணர்ந்தேன், சண்முகராஜா பேசும்போது உணர்ந்தேன், தோழர் ஜக்கையன் பேசும்போது சொன்னார், அவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தோழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான தலைவர் அல்ல, அவர் பொதுவான தலைவர் என்று கூறினார். அந்த பொதுவான தலைவரின் தம்பிகளாக என்றும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நேரத்திலும் என்னை நினைவு கொண்ட என் தலைவனுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள் என்று கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறியவனாக ஜெய் பீம், ஜெய் மீம்.